இப்போ ரீசெண்டாக கூகுள் ஆப்ஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புது அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புது அப்டேட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யூடியூப். ஸோ யூடியூப்ல நமக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் நம்ம வந்து இனிமேல் எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இப்போ டைமர் மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இது செட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே செட்டிங்ஸ் வரும். அதில் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபீட் லிமிட் அப்படின்னு இருக்கும். அங்கே உங்களுக்கு வந்து டைமர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 1 hour, 2 hour அப்படின்னு டைமர் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஒன்ஸ் அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூபோட ஹோம் ஸ்கிரீன் நமக்கு ஷார்ட்ஸ் வந்துருக்கும். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஷார்ட்ஸ் டேப் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அப்போ கோ டு ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து போயிடும். இல்லை நான் ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இக்னோர் லிமிட் ஃபார் டுடே அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வந்து ஷார்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு வந்து நம்ம லிமிட் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வால்யூம் கம்மி பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஃபுல் வால்யூம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே டேப் பண்ணோம் அப்படின்னா வீடியோ பாஸ் ஆகும். அப்போ மேலே நமக்கு வந்து பாருங்க சவுண்ட் ஐக்கன் வந்து காட்டுது. அதை நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ சவுண்ட் வந்து மியூட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மியூட்டில் தான் வந்து பார்த்தா ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோன்றப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம டிஸ்பிளே கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது ரைட் சைடில் இருக்க அந்த லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சக்கப்புறம் கீழே சின்னதாக ஒரு ஐக்கன் வந்து பார்த்தா காட்டும். அதை கிளிக் பண்ணும்போது திரும்பி நமக்கு அந்த லைக், கமெண்ட், ஷேர் தான் வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் நம்ம எப்படி 2xல ப்ளே பண்ணுவோமோ அதே மாதிரி யூடியூபோட ஷார்ட்ஸ் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 2xல வந்து ப்ளே ஆகும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்ம 2xல வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இப்போ யூடியூப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ கூகுள் ஃபோட்டோஸோட இன்டர்ஃபேஸ் நமக்கு சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபோட்டோஸ், கலெக்ஷன், கிரியேட்லாம் வந்துருக்கும். அது இப்போ நமக்கு வந்து பாருங்க ஒரு பில் ஷேப் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பில் ஷேப் டிசைன் நம்ம ஆப்பிளில் பார்த்தோம். அப்புறம் சாம்சங்கில் கொண்டு வந்தாங்க. கூகுள் நிறைய சேஞ்ச் வந்து பார்த்தா பண்ணிட்டாங்க. இந்த பில் ஷேப் டிசைன் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேக்கப் செட்டிங்ஸோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கப் செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு மேலே ப்ரொஃபைல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்கப் ஆப்ஷன் வந்து காட்டும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே பேக்கப்போட செட்டிங்ஸு. இப்போ இந்த பேக்கப்போட செட்டிங்ஸ் நம்ம தெளிவாக வந்து பார்த்தா காட்டும். நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ மற்ற டிரைவ் அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெளிவாக நமக்கு வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் இந்த கொலாஜில் நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து கிரியேட்னு இருக்கும். அதில் கொலாஜ் ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். இப்போ அந்த இடத்துல போனோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து பார்த்தா காட்டும். ஒன்று டெம்ப்ளேட், ஒன்று வந்து பார்த்தா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெம்ப்ளேட் போனோம் அப்போ நிறைய டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்ச ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மல்டிபிள் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொலாஜ் வந்து கொடுக்குறோம். இப்போ லுக் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி புதுசாக வந்து கொலாஜோட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லேயே நம்ம எடிட் பண்ணும்போது டச் அப் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் ஆப்ஷனில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ஆக்ஷன்ஸில் நமக்கு வந்து டச் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன் ஸ்கேன் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபேஸ் நம்ம கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஜூம் ஆயிரும். ஒன் ஜூம் ஆனதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். லைக் நம்ம ஹீலிங் பண்ணிக்க முடியும், நம்ம ஃபேஸ் வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஐஸ் கீழே இருக்க அந்த பிளாக் நமக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் டீத்து, ஐப்ரோஸ், அதுக்கப்புறம் லிப்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலையும் நமக்கு ஒரு சின்ன டச்சப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு ஒரு பேசிக் எடிட்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்லாவே இருக்குது. இதே மாதிரி நம்ம வீடியோஸ்லேயே வந்து ஒரு சில புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து எடிட் கொடுக்குறோம். எடிட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு கேமரா ஐக்கன் நமக்கு வந்து பார்க்கலாம். அந்த கேமரா பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதாவது நம்ம ஒரு வீடியோல இருந்து ஒரு இமேஜ் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது நம்ம குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் நம்ம வீடியோ எடுக்கும்போது குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். அதுக்கான இப்போ புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து மியூசிக் ஆப்ஷன் வந்து காட்டுது. இப்போ இந்த மியூசிக் ஆப்ஷனில் வந்து நிறைய சாங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆடிங் மியூசிக் அப்படின்னு வந்து காட்டும். ஒன்ஸ் மியூசிக் ஆட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அது வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபேட் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் முடியுது. இந்த ஃபேட் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மியூசிக் நமக்கு எடுத்தோன்னே இப்போ ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகாது. அப்படியே மைல்டாக ஸ்டார்டிங் ஆகி நமக்கு வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி நமக்கு எண்ட் ஆகும்போது வந்து குயிக்காக கட் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு ஃபேடு மாதிரி நமக்கு வந்து எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மியூசிக் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் யூடியூப் மியூசிக்கில் ஒரு சின்ன ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம யூடியூப் மியூசிக்கில் வந்து நிறைய பிளேலிஸ்ட்லாம் வச்சிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ஒரு சின்ன பட்டன் வந்து காட்டும். அதுதான் நமக்கு வந்து சாம்பிள்ஸ் பட்டனு. அந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன சாங் இருக்கோ அதெல்லாமே நமக்கு ஒரு சின்ன சாம்பிள்ஸ் மாதிரி நமக்கு வந்து ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி சின்ன ஃபீச்சர் யூடியூப் மியூசிக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாப்சீட் ஆப் இப்போ கம்ப்ளீட்டாக ரீடிசைன் வந்து பண்ணிட்டாங்க. இது நமக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்னாப்சீட் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு மாதிரியும் ஐஃபோனில் ஒரு மாதிரியும் டிசைன் வந்து இருந்துச்சு. நமக்கு ஐஃபோனில் என்ன டிசைன் இருந்துச்சோ அது அப்படியே நமக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இப்போ டிசைன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பிள் எப்படி இருக்குமோ அதே சேம் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேலரி இருந்து பண்ணிக்கலாம். டேரெக்டாக கேமரா எடுத்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து பாருங்கள்
பாருங்கள் டியூன் இமேஜ், செலக்டிவ், கிராப், ஹீடிங் எல்லாம் இருக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு ஐக்கான இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் டியூன் இமேஜ் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ அந்த டிசைன் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சேவ் பண்ணும்போது நமக்கு அந்த டிசைன் வந்து பார்த்து வேறு மாதிரி வந்திருக்கு. இங்கே நம்ம ஸ்னாப்சீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிசைன் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஐஃபோனில் இருக்கிற டிசைனே தூக்கி ஆண்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கூகுள் டிரைவில் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ இன்னும் கூட வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் ஜஸ்ட் நம்ம கேமரா கிட்ட வச்சா மட்டும் போதும், அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்கேன் வந்து எடுத்துருது. திரும்பி உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஆட்டோ ஸ்கேனிங் வேணாம்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த பட்டன் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். தென் மேலே அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அதுவும் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது, கிராப் ரொட்டேட் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் டிரைவில் இப்போ ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜெமினி ஏஐயில் வந்து இப்போ சூப்பரான சாக்கெட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம குரோமில் தான் ஒன்று பாட்டு இருக்கும், அதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜெமினியில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஜெமினியை வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜெமினி ஏஐ வந்ததுக்கப்புறம் கீழே அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிரும். அந்த பேஜை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அதுவே நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி வந்து பார்த்தா காட்டும் இது என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் கேலரியில் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க, அப்போ நம்ம ஜெமினியை வேக்கப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து பார்த்து கேட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கூகுள் ஜெமினியில் வந்து புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த அப்டேட்டில் உங்கள் டிவைஸ்க்கு வந்திருக்கா அப்படி செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா கூகுளோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்ஸில் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கூகுள் ஆப்ஸ் அப்டேட்லாம் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.